ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வேளையில எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கான வேத வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, செகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சம்பவம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏசப்பா ஊழியத்துக்காக பிரயாணப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப எரிகோ எனப்பட்ட ஊர் வழியா போயிட்டு இருக்காரு. அப்ப ஏசப்பா ஊழிய வரும்போது அங்க ஜனங்கள்லாம் தேவனை பார்க்க, தேவன் எப்படிப்பட்டவரோ பார்க்க ஜனங்கள்லாம் வராங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யமா இருந்தா சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாங்க. அந்த சகேயு எனப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவர்னா, அவர் குள்ளமா இருப்பாரு. அவர் யாருன்னா வரி வசூலிக்கிறவரு. டாக்ஸ் எல்லாம் அவர் தான் வசூல் பண்ணுவாரு. அப்படிப்பட்டவர் தான் சகேயு. அவர் என்ன பண்ணாருன்னா, தேவனை பார்க்கணும், ஏசப்பா எப்படிப்பட்டவரு, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு பார்க்க ரொம்ப வகை தேடினாரு. ஆனா அவர் ரொம்ப குள்ளமா இருந்தவராகவும் இருந்தாரு. அவர் குள்ளமா இருக்கிற மனுஷனாகவும் காணப்பட்டாரு. ஆனா ஏசப்பா எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கவும் ஆசைப்பட்டாரு. ஏசப்பா எரிகோ வழியாதான் வராரு. எரிகோ இடப்பட்ட ஊர்லதான் சகேயும் இருக்காரு. ஏசப்பா எரிகோ மூலியமா வரும்போது, எரிகோ வழியா வந்துட்டு இருக்கும் போது ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பாவை சுத்தி நின்றுக்கிறாங்க. ஏன்னா சகேயுனால பார்க்க முடியாம போயிருதா ஃபுல்லா நின்ன. ஏன்னா சகேயு குள்ளமா இருக்கிறதுனால ஏசப்பாவை பார்க்க கூடாதபடி ஆயிருது. ஏன்னா ஜனங்கள்லாம் ஹைட்டா இருக்கிறதுனால, அவர் ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால ஏசப்பாவை பார்க்க முடியல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறிக்கிறாரு. அப்படி அந்த காட்டத்தி மரத்து மேல ஏறிட்டு இருக்கும் போது ஏசப்பா அந்த வழியா நடந்து போறாரு. அப்ப நடந்து போகும்போது சகேயுவை பார்த்து, நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்லி ஏசப்பா அவங்ககிட்ட சொல்றாரு. அப்படி ஏசப்பா சகேயிட்ட சொல்லும் போது அவரு சகேயு சந்தோஷத்தோட இறங்கி வராரு. சந்தோஷத்தோட இறங்கி வந்துட்டு ஏசப்பா என் வீட்டுல தங்க போறாருன்னு சொல்லி, ஏன்னா சகேயு ஏற்கனவே ஆசையா இருந்தாரு. ஏசப்பா எப்படிப்பட்டவரு, அவரை பார்க்கணும்னு சொல்லி ஆசையா இருந்தாரு. அவர் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னோடனே சகேயு சந்தோஷத்தோட அந்த காட்டுத்தீ மரத்துல இருந்து இறங்கி கூட்டிட்டு போறாரு. அப்ப ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுக்குறாங்க, இவர் ஒரு பாவியான மனுஷன், இவரு வீட்டுல தங்க போறாருன்னு சொல்லி. ஏன் ஒரு பாவியான மனுஷன் சொல்றாங்கன்னா, ஏன்னா ஒரு டாக்ஸ் வசூலிக்கிறவரா இருக்கிறாரு. அவரு காசு எக்ஸ்ட்ரா போட்டு அவருடைய சுய செலவுக்காக எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அவரு அநீதியா வாங்குறாரு காசு. அதனால ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அநியாயமா ஒரு காசு வாங்கினால இவர் ஒரு பாவி, இவர் வீட்டுல போய் தங்க போறாருன்னு சொல்லி ஜனங்கள்லாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜனங்கள்லாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கும் போது சகோதரி என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல நின்று ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா, என் ஆஸ்தியில பாதி நான் ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் எதனா அநியாயமா வாங்கியிருந்தா அதுல நான் 1 மடங்குன்னு அதிகமா வாங்கியிருந்தா அவங்கள 4 மடங்கா திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட சொல்றாரு சகேயு. அப்ப அந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அதே போல சகேயு போலதான். எப்படி அந்த சகேயு அந்த இடத்துல ஏசப்பா தான் வீட்டுல தங்குறாருன்னு தெரிஞ்ச உடனே பாவ மன்னிப்பு கொடுத்தாரோ, அதே போல நம்ம வீட்டுலயும் இருக்கட்டும். ஏசப்பா நம்ம வீட்டுல எப்படி தங்குவார்னா, அவருடைய வீடு என்னவென்றால் நம்ம இருதயமாக வீட்டுல ஏசப்பா தங்குவார். நம்ம இருதயமாக வீட்டை நம்ம சுத்தமா வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் அதில் தங்கி அதுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். அதற்கு நம்ம பாவங்களை நம்ம ஏசப்பாட்ட நம்ம அறிக்கையிட்டு, நம்மளுடைய பாவங்களை ஏசப்பாட்ட அறிக்கையிட்டு நம்ம இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் அதை நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். ஏசப்பா அந்த இடத்துல அவரிடத்துல நீ வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே அவருடைய பாவங்களை அவர் அறிக்கை இடுகிறவரா இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பாவும் நம்மளுடைய இருதயத்தை தங்க விரும்புகிற தேவனா இருக்கிறார். நம்ம இருதயத்தை நம்ம சுத்தமா வைத்துக் கொள்ளும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யமும் தர வல்லவரா இருக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கை தர வல்லவரா இருக்கிறார். அதற்கு நம்ம ஏசப்பா நம்ம அவருடைய இருதயத்தை தங்கணும் நம்ம விரும்பணும்னா நம்ம இருதயத்தை நம்ம சுத்தமா வைத்துக் கொள்ளணும். ஒரு வசனம் பைபிள்ல சொல்லுது பாருங்க, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம எதனா பாவங்களை செய்திருந்தோம், தேவன் நம்ம மனசுல இருக்க விரும்புகிற தேவனா இருக்கிறார். அவருடைய வீடு என்னவென்றால் நம்மளுடைய இருதயம் தான் தேவனுடைய வீடு. அதனால நம்ம இருதயத்தை நம்ம சுத்தமா வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் வாசம் செய்கிறவரா இருக்கிறார். அதுல கர்த்தர் வாசம் செய்யும் போது என்ன ஆகுனா, எப்படி ஏசப்பா அந்த இடத்துல உங்க வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கைங்க அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானேன்னு சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா வந்துட்டுக்கு அப்புறம் ஒரு கஷ்டமான வாழ்க்கை போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் ஒரு ரட்சிப்பு கொண்ட வாழ்க்கையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். அதுக்கு நம்மளும் சகேயுவை போல, சகேயு எப்படி தன் பாவங்களை அறிக்கையிட்டானோ அதே போல நம்மளும் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம தேவனுடைய சமூகத்துல வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக ரட்சிப்பை கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். ஒரு இரக்கத்தை தர வல்லவரா இருக்கிறார். ஆசீர்வாதங்களை தர வல்லவரா இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை தர வல்லவரா இருக்கிறார். அது நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளும் சகேயு போல நம் பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதனால நம்ம சகேயு போல நம்ம இருதயத்தை நம்ம சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் அதுல வாசம் செய்து ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கட்டளையிட்டு நம்ம நடத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.